சுடர் எழில் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க. ராமியா வந்து சுடர் வந்து கீழே கூட்டிட்டு வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம எழிலுக்கு முக்கியமான ஃபோன் கால் வந்ததுனால அவங்க டக்குன்னு வந்து சாப்பிடாம கூட ஏஞ்சி போயிட்டாங்க. உனக்கு நல்ல நேரமா சரி நான் ஐயாவை கொண்டு போய் ஆஃபீஸில் வந்து விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லி ராமியா மட்டும் கார் எடுத்துகிட்டு சல்லுன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களா சீக்கிரம் சாப்பிடுங்க, நான் வந்து உங்களை ஸ்கூலில் வந்து விட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூல் வாசலில் வந்து நிற்கிறாங்க. வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எங்களுக்கு என்ன கிளாஸ்ன்னு தெரியாதா? நீ வந்து தான் எங்கள வந்து பெஞ்சில வந்து உட்கார வைக்கணுமா? அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. கவின், அபி, அஞ்சலி எல்லாரும் வந்து கலாய்க்கிற மாரி காட்டுறாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. இப்ப நான் உள்ள வந்து உங்க கிளாஸ் ரூம்ல வந்து விட்டா, நீங்க இத்தன நாளா என்னென்ன சேட்ட பண்றீங்க எல்லாமே தெரிஞ்சிரும். அப்பனா என்ன பார்த்து பயந்துருவீங்க தானே? அபி பாத்தியா? இவள பார்த்து நம்ம வந்து பயந்துருவோமா? இது செம காமெடி இல்ல? இந்த வருஷத்தோட மிகப்பெரிய காமெடின்னு இருக்கட்டும். நாங்க ஏதாவது தப்பு பண்ணா அப்பாட்ட அடுத்த செகண்டே வந்து டீச்சர்லாம் சொல்லிடுவாங்க. அதனால நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. திருப்பியும் வந்து ஸ்கூலுக்கு போவாங்களா? இல்லாட்டி பின்னாடிலேருந்து ஏறி குதிச்சு அப்படியே வந்து வேறு எங்கேயாவது ஊருக்கு வந்து போயிடுவாங்களாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ மைண்ட் வாய்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் இல்லை. நாங்களாம் ஸ்கூலுக்கு தான் போவோம்னு சொல்லி ஸ்கூல் கிளாஸ் ரூமுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு கோலி சோடா வந்து எடுங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சோடா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பன்னீர் சோடாவை அந்த இடத்துல வாவ் வாவ் எவ்வளோ டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க ஹேண்ட்பேக் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வாக்கா வந்து இருக்கிறனால டக்குன்னு எடுத்துகிட்டு குடுகுன்னு ஓடி போகிறாங்க. அம்மா நீ எதுக்குமா வந்து ஓடி போய் துரத்துற? இப்போ பாரு சூப்பராக வந்து அந்த இடத்துல நான் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி கோலிசோரா குடிக்கிற வரைக்கும் அந்த அம்மா வந்து ஓடி போய் பிடிச்சிருப்பாங்க. அதையும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாட்டில் வந்து தூக்கி வந்து போடுறாங்க. கரெக்டாக வந்து அவங்க மேலே அடிக்கும் தான் எல்லோரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கரெக்டாக காரை நிப்பாட்டிட்டு எழில் வரப்போ அந்த ரவுடி மண்டைங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. எழில் மண்டையில் வந்து அது வந்து பட்டுருது. ஐயோ திருப்பியும் வந்து மாட்டுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. சார் சார் மன்னிச்சிருங்க சார், திருப்பியும் அதே மாதிரி விஷயம் ஆனால் வேறு ஒரு இடத்துல வந்து பட்டிருக்கு சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கதறாங்க அந்த இடத்துல. நம்ம சூடரு, ஏண்டி எதுடி இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? சார் அந்த அம்மா வந்து பாதிக்கப்பட்டவங்க சார், யாரோ ஒருத்தவங்க பையை தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி அதனால தான் பாட்டில் தூக்கி போட்டு அவங்கள காப்பாற்றலான்னு பார்த்தேன், பையை பிடிங்கி கொடுத்துடலான்னு கடைசி நேரத்தில் இது மாதிரி ஆயிடுச்சு சார், மன்னிச்சிருங்கன்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஐயோ திருடன் எதுவுமே இல்லை சத்தியமாக சார், மதர் ப்ராமிஸாக வந்து இதான் சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து பறி கொடுத்தாங்களே அவங்க வந்துட்டாங்க. ஏண்டி நானே ஓடி போய் பிடிச்சிருந்தா கூட அவனை எப்படியும் வந்து கஷ்டப்பட்டு அதுவும் பிடிச்சிருப்பேன். ஆனால் நீ என்ன பண்ண? ஓடுறவனை என்னையும் துரத்திட்டு கடைசியில் அதில் நான் 15,000 ரூபா காசு வச்சுருந்தேன், அது எல்லாம் போச்சேங்கிற மாதிரி அவங்க வந்து நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறாங்க. அம்மா நான் அப்படி தான் 1000 சொல்லுவேன், ஓம் புத்தி எங்கே போச்சு? நீ தான் வந்து ஓடி போய் பிடிச்சிருக்க, ட்ரை பண்ணோம், உனக்கு உதவி செய்ய தானே வந்தேன். ஏமா நானே ஆள் வச்சு இது மாதிரி திருடன் வந்து தப்பிக்க விட்ட மாதிரி சொன்ன மாதிரி இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணும்போது நேரம் எதுவும் சரியில்லை சார், இனிமேட்டு இங்கே இருந்தால் இவங்க என்கிட்ட இந்த பணத்தை வாங்கிடுவாங்க, சாரி சார் மன்னிச்சிருங்க. இதே மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு சாமியாரை பற்றி நல்ல பரிகாரமாக பாருங்கள். ஏன்னா அடிக்கடி வந்து பாட்டில் வந்து என் தலையில் வந்து பட்டுக்கிட்டே இருக்குது, பட்ட இடத்துலேயே படுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூடரு. நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஜோசியர்கிட்ட பார்த்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சாயங்காலம் வந்து குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. 4 குழந்தைங்களையும் மத்தியானமே வந்து அஞ்சலி பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல. நம்ம சுடர்வெளி எல்லோரும் ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக வந்து உட்கார வைக்கிறாங்க. அபி மட்டும் அப்படியே ஸ்டெடியஸ் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாக்கி இருக்கிற குழந்தைங்க வந்து ஏதோ ஆனுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப கவின், என்னடா பெண்ணை வச்சு யோசிச்சே இருக்க, என்ன சங்கதி? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். என்னடா நடிக்கிறியா? என்னது நடிக்கிறியாவ? எதுக்கு? எனக்கு தூக்கம் வருது. காவியாவும் 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க, ஒரே கிளாஸ் ரூம் தானே, அப்படி இருக்கும்போது காவியாவுக்கு தூக்கம் வரல, தூக்கம் என்ன எல்லாருக்கும் சொல்லிட்டா வரும், எனக்கு தூக்கம் வரப்போகுது, எதுவாக இருந்தாலும் நான் காலையில் வந்து எழுதிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பாட்ட வந்து 1 2 விஷயத்தை வந்து சேர்த்து உங்களை எல்லாம் மாட்டி விட்ருவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? சிட் அண்ட் ரைட்டாக வந்து ஆக்கிடுவாங்க. அப்புறம் என்கிட்ட வந்து நீங்கள் சிக்கிடுவீங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் கவின் அப்படின்னு சொல்லும்போது அவன் தான் தூக்கம் வருதுங்கிறான்ல, தூங்கிட்டு காலையில் எழுதுவான். அவன் ஒன்றும் தூங்குறதுக்காக வந்து பெர்ஃபார்ம் இல்லை, அவன் சும்மா வந்து ஏமாற்றணும் தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர்வெளி. அது எப்படி உனக்கு தெரியும்? நீ மட்டும் கரெக்டாக இருந்தால் போகாது அபி, சுற்றி இருக்கிற எல்லாரையும் நீ தான் சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி பாப்பா வந்து உன்னை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பாக வருது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தூக்கம் வரும், யாருக்கு தூக்கம் வருதோ தூங்க வேண்டியதான், நான் இப்பயே வந்து தூங்கி காட்டட்டா உண்மையிலேயே அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க. ஐயோ என்னடா அது, குழந்தைங்களை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது. அப்போனா ஓகே தான், நான் உங்கள் அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சாப்பில் சொல்லி உங்களை வந்து திட்டுவாங்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக வந்து இன்னும் காலையில் வந்து 2 சாண்ட்விச்சாக வந்து வைப்பாங்க, இதான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்ருங்க. என்னது 2 சாண்ட்விச்சா? ஒரு சாண்ட்விச்சுக்கே இங்கே விடாது இல்லையா, இல்லை இன்னொரு சாண்ட்விச் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எழில் மாட்டுக்கு வேலை செய்கிறியா, இல்லை உங்கள் அப்பாட்ட வந்து கோத்து விட்டா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நான் வேலையே செஞ்சிடறேன், எனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு எதுவும் பண்ணி விட்றாத அப்படின்னு சொல்லி கெஞ்சதுனால ஆக மொத்தத்தில்
எல்லா ஹோம் ஒர்க்கும் செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சுடர்வழி மாட்டுக்கு அவங்க ரூம் பக்கம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. சுடர்வழி அவங்க ரூம் பக்கம் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து சில பல டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஃபோனில். அச்சச்சோ! இது எப்படா சப்மிட் பண்ணுறது? எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, எனக்கு 2 நாள் அவகாசம் வந்து கிடைக்குமா? என்னம்மா சொல்ற? உன்ட்ட எவிடன்ஸ் வந்து கேட்டா 2 நாள் கேட்குற சார். ஊரில் இருக்கு சார். எங்கள் அப்பாட்ட கேட்டு அனுப்பிச்சு, அவங்க அதுக்கப்புறம் கொரியர் பண்ணா தான் சார் என்னால் வர முடியும். சரி அப்படிங்கிறியாம்மா? உன்னால் எவ்வளோ சீக்கிரம் வந்து எவிடன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வா. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எதிரியே பார்க்கலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சுடர்வழி அந்த இடத்துல குழந்தைங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் எழில் இன்னமும் வீட்டுக்கு வரல. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். நம்மக்கிட்ட இவ்வளோ வந்து உரிமையாக கோவமாக வந்து சண்டை போடுறானா, இனிமேட்டு உரிமையாக எடுத்துக்கூடாது, கோவமாக எடுத்துக்கூடாது. கொஞ்சம் விட்டா நம்ம தலையில டவரா வந்து வாசிப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லி கவின், காவியா, அஞ்சலி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன கூட கடைசி நேரத்தில் வந்து சிரிக்க விடாம பண்ணிட்டா. இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி குட்டி பாப்பா அஞ்சலி வந்து பேசும்போது, அவள் என்ன சொன்னா நம்மள்ட்ட, ஒரு பேய் கதை சொன்னால அதை வச்சே பர்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம அபி ஓகே ஓகே சூப்பராக வந்து புரிஞ்சிச்சுங்கிற மாதிரி எல்லாரும் வந்து யோசிச்சிட்டே இருக்கிறப்ப, அவங்க சுடர்வழி மாட்டுக்கு நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரூம்குள்ளே வந்து டிஷிமிஷம் பண்ணி பயமுறுத்திடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாகி குடுகுடுன்னு வெளில வந்து வந்துடுறாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எழில் மாட்டுக்கு இருக்காங்க. எழில வந்து ஆக்ட் பண்ணிடுறாங்க. என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி லைட்டை போட்டோன்னா பேரதிர்ச்சியாக வந்து பார்க்குறாங்க. இவ தான் கேர்டேக்கர்ப்பா. இவ என்கிட்ட ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணியிருக்கா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரியாமல் தான் நடந்துச்சுங்கிற மாதிரி பாட்டிக்கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்து வராங்க அந்த இடத்துல. நம்ம சுடர்வழி சும்மா நிறு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கற்றுத்தரியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க எழில். அம்மா இவ என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான் நீயே பாருமான்னு சொல்லி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் அன்றைக்கி முத மழை பெஞ்சப்போ இது மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்து இது மாதிரி பண்ணது, இப்போ சமீபத்தில் வந்து இன்றைக்கி காலையில் இது மாதிரி பண்ணது, எல்லா விஷயத்தையும் வந்து அப்படியே அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ எழில்கிட்ட எப்படி இருந்தாலும் வந்து ஒரு மாதம் அவகாசம் கேட்குறாங்க. இல்லை அது வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் உங்கள் குழந்தைங்கள வந்து மாற்றி காட்டுறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். எழில் எப்படி இருந்தாலும் வந்து அவகாசம் தான் கொடுக்க போகிறாங்க.